ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மேட் ஸ்கொயர் என்கிற தமிழ் டப்புடு மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தில் 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 4 ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்க போகுது. பட் கல்யாணம் அன்னைக்கு கல்யாண பொண்ணு இன்னொருத்தர் கூட ஓடி போயிருந்தாங்க. அந்த பொண்ணை தேடி இந்த 4 பசங்களும் கோவாவுக்கு போகிறாங்க. போன இடத்துல 4 ஃப்ரெண்ட்ஸும் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிடுறாங்க. அதாவது சுனில் தலைமையில ஒரு குரூப் மியூசியத்தில் உள்ள விலை உயர்ந்த வைர நெக்லஸை திருடுறாங்க. இந்த நெக்லஸ் காணாம போனதுக்கு இந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் தான் காரணம் தெரிஞ்சுக்கிடுறாங்க. இதுக்கப்புறம் சுனில் இந்த 4 பேரையும் ஃபாலோ பண்ணி அந்த நெக்லஸை வாங்க பிளான் பண்றாரு. நெக்லஸ் என்னாச்சு, இதுக்கடையில இந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன சம்பவம் பண்ணாங்க, இதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதை காமெடி டிராமா மூவிக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. கல்யாண வீட்டில் 3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து சில அட்ராசிட்டி பண்ணுவாங்க. அது படத்துல ஓகேவா இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸை நீட்டா முடிச்சிருக்காங்க. படத்துல உள்ள சில காமெடி நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுலயும் நெக்லஸை வாங்குறதுக்காக சுனில் இந்த 4 ஃப்ரெண்ட்ஸையும் கட்டி வச்சு விசாரிப்பாரு. அதெல்லாம் செம காமெடியா இருந்துச்சு. அதே மாதிரி சுனில் இந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் கூட மொபைல்ல பேச ட்ரை பண்ணுவாரு. அந்த நேரம் அந்த பசங்க காது கேட்காத மாதிரி பேசுவாங்க. அந்த சீன்லாம் படத்துல கலக்கலா இருந்துச்சு. படத்துல நடிச்ச 4 ஃப்ரெண்ட்ஸும் துருதுருன்னு பக்காவா நடிச்சிருக்காங்க. இதை தவிர படத்தில் நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை சரியா பண்ணிருக்காங்க. படத்தோட செகண்ட் ஹாஃப் ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜாகவும் இருக்கு. படத்தோட மியூசிக் மற்றும் சினிமோட்டோகிராஃபி படத்துக்கு ஏத்தமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா போகுது. அதுலயும் படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோ இன்ட்ரோடக்ஷனுக்காக சில சீனை ஆட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் படத்துக்கு தேவையே இல்லை. படத்தோட ஒரு சில காமெடி ஒர்க் அவுட் ஆனாலும் பல காமெடி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. வராத காமெடிய வாவான்னு உள்ள வச்ச மாதிரி தான் இருக்கு. படத்தோட டியூரேஷனை கண்டிப்பா கம்மி பண்ணிருக்கலாம். இந்த படத்தை கல்யாண் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ராம் நிதின், நித்திலன், சோபன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான காமெடி டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.